இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள் என்றும், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் என இன்றைய இறைவார்த்தையால் அறிவுரை தருவதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என் துன்ப துயரங்களையும் பாவ பழிகளையும் வேலை பழுக்களையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு உம்முடைய பிள்ளை என்ற போலியான வாழ்வை வாழ்கின்ற என்னை உம் வல்லமையால் புடமிட்டு புது படைப்பாக உருமாற்றும். என் போலியான வாழ்வையும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் மனதையும் அறிவையும் என்னிலிருந்து அகற்றிவிடும். உண்மையும் நீதியும் நேர்மையும் உள்ள நல் மனதை என்னில் உருவாக்கும் இயேசுவே. எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது என கற்பித்தவரே, உலக செல்வங்கள் சொந்தங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்காது உமக்கே அனைத்து முதன்மையான மதிப்பையும் அன்பையும் தரும் நல் மனதை தாரும். ஆபிரகாம் ஒரே மகன் ஈசாக்கை உம் வார்த்தைக்கு பணிந்து பலியிட துணிந்ததைப் போல் நானும் என்னிடம் இருக்கும் அனைத்தையும் உமது நாமத்திற்காக இழக்க எந்நாளும் தயாராக இருக்கும் மனதையும் மன வலிமையையும் தாரும். ஆண்டவரே இயேசுவே, சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றவரே, இன்றைய நாளில் என் வாழ்க்கையில் வரும் தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் நீர் பூந்தென்றலாய் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையுடன் உம்மை பின்பற்றவும் உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.